எதுக்கு பண்டி இப்ப எங்க எல்லாத்தையும் வர சொன்ன? விளையாடலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? அடிக்கிற வெயில்ல நம்ம எங்க நான்சி விளையாடுறது? அதுதான் சில்லுன்னு இருக்கிறக்காக ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணலாம்னு சொல்லி தான் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன். இங்க பாத்தீங்களா, எங்க வீட்டு முன்னாடி தான் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ண போறேன். யார் யாரெல்லாம் வரணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா தண்ணியை ஃபில் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா இதுலதான் உட்காந்துட்டு இருக்க போறேன். ஐயோ, உங்க அம்மா ஏற்கனவே வீட்ல தண்ணி இல்லன்னு சொன்னாங்களே. இவ்ளோ பெரிய ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிறைச்சினா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தண்ணி இல்லாம போயிர போகுது பண்டி. அதெல்லாம் இல்ல, எங்க அம்மா வெளியில கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நிறைச்சிடுவேன். என்னால இந்த வெயில்ல சும்மா இருக்க முடியாதுப்பா. இதுல இறங்கி உட்கார்ந்தாதான் ஹீட்டு குறையும். அண்ணா, நம்ம விளையாட தண்ணி குறையற மாதிரி இருக்குண்ணா. பேசாம பைப் கனெக்ஷனை இங்க வீட்டு மேலேயே அப்படியே கனெக்ஷனோட வைங்கண்ணா. குறைய ஆன் பண்ணிடலாம். நீ சொல்றது கரெக்டு தான் சிண்டோ. இந்த பைப்பை அப்படியே விட போற. சரியா, வெயிலுக்கு தண்ணி குறைஞ்சிச்சுன்னா அப்படியே பைப்பை திரும்ப ஆன் பண்ணிடலாம். சரி வாங்க வாங்க. அண்ணா, நான் தானே ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் அடிக்கிறேன். ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. இதுக்கு பேரு டைவா? என்ன நான்சி, ரோஸ், நீங்க ரெண்டு பேரும் வரலையா? ஐயோ, மறந்தே போயிட்டனே. இதுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. நைட்டு ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். வாவ் பண்டி, உண்மையாவே உங்க ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க மாம் கிட்ட கூட சொல்லி இதே மாதிரி ஒன்னு பண்ணலாம்னு இருக்கேன். ஓ மை காட், இப்பதான் சில்லுன்னு இருக்கு. ரோஸ் போக மாட்டான்னு பார்த்தா முதல் ஆளா போய் எட்டி குதிச்சிட்டாளே. சரி இருங்க, நானும் வரேன். ஏய், சர்க்கிள் வச்சு அதுல அப்படியே சறுக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுகலான்னு பார்த்தா அதுக்குள்ள எட்டி குதிச்சிட்டீங்களா? சர்க்கிள் கூட ரெடியா இருக்கா? சூப்பரா இருக்கு பண்டி. இருங்க, அட்லீஸ்ட் இந்த ஸ்லைடையாவது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கும் போது இப்படியெல்லாம் எட்டி குதிக்க கூடாது. இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி அப்படியே சர்க்கிள்ல சறுக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள அப்படியே முங்கி எந்திரிச்சோம்னா தான் நல்லா இருக்கும். என்னது இது, இன்னும் சரியா பெயிண்ட் காயிலன்னு நினைக்கிறேன். உட் அப்படியே இருக்கு. ஓகே, நான்சி, ரோஸ், சிண்டு எல்லாரும் தள்ளிக்கோங்க. சறுக்கிட்டு வந்து உங்க மேலதான் விழுவேன். வா பண்டி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா வா வா. அப்பாடா, சம்மர் முடியற வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் எங்க வீட்டுல தான்ப்பா இருக்க போகுது. அண்ணா, இப்ப நீங்க அந்த பக்கம் போய் தானே இறங்கி வந்தீங்க. இப்ப பாருங்க, நான் தண்ணிக்குள்ள இருந்தே எப்படி இந்த ஸ்லைடு மேல ஏறி அப்படியே வலிக்கிட்டு வர்றேன்னு பாருங்கண்ணா. சிண்டு சொன்னா கேளு, ஷூல ஃபுல்லா தண்ணியா இருக்கே, வலிக்கி விட்டு பின்னாடி விழுவ. அதெல்லாம் எனக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்குக்கா. எப்படி வந்தேன் பாத்தீங்களா? இப்ப இங்கிருந்து வந்து அப்படியே டைவ் அடிக்க வேண்டாம், சர்க்கிள்லயே சறுக்கிட்டு வரேன். தள்ளிக்கோங்க நான்சி அக்கா, தள்ளிக்கோங்க. அதுக்குள்ள வெயில்ல தண்ணி குறைஞ்சு போச்சா? நல்ல வேலை, இந்த பைப் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணாம விட்டது நல்லதா போச்சு. ஓ மை காட், இட்ஸ் ரியலி நைஸ் கைஸ். நல்ல வேலை. இந்த சம்மர்ல என்ன பண்றதுனே தெரியல. வெளியில கூட விளையாட முடியாது தெரியுமா, அவ்வளோ ஹாட்டா இருக்கு கைஸ். எங்க மாம் வந்து என்ன டான்ஸ் கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த சம்மர்ல எந்த கிளாஸ்க்கும் போறது இல்ல. சிண்டு, எனக்கு இந்த ஸ்லைட்ல வரணும் போல ஆசையா இருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் எந்திரிச்சு வா. எவ்வளவு நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? ஓ மை காட், சிண்டு சொன்னா கேட்கறதே கிடையாது பண்டி. அவன் தான் கேட்க மாட்டான்னு தெரியும்ல ரோஸ். நீ அப்படியே சறுக்கிட்டு வந்து அவன் மேல விழு, அப்பதான் அவன் எந்திரிப்பான். இல்லாட்டி அவன் எந்திரிக்கவே மாட்டான். டே சிண்டு, தள்ளிக்கோ. அவ சறுக்கிட்டு வந்து டைரக்டா உன் தலை மேலதான் கால் வைப்பா. வச்சுட்டாளா? ரோசக்கா, உங்க ஷூ வச்சு என்ன தள்ளுறீங்கக்கா? அதுக்குதான் நான் சொன்னேன் சிண்டு, நீ தள்ளி படுனே. இப்படி நீ தள்ளி படுக்கலைனா இந்த மாதிரி தான் ஆகும். இதுக்குதான் சொல்றது, உங்க ரெண்டு பேத்தையும் இந்த பண்டியை நான் எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுறாரு. எனக்கு சுத்தமா இடம் இருக்க மாட்டேங்குது. தள்ளுங்க. பாரு பண்டி, உன் தம்பி ஸ்விம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்கான். டே சிண்டு, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல அமைதியா இருடா. ஏன்டா இப்படி காலை வச்சு உதச்சிக்கிட்டே இருக்க? பண்டி, இந்த ஸ்லைட் வந்து வுட்டன் கலர்லயே இருக்கல, அதுக்கு ஏதாவது ஒரு அழகா எல்லோ கலர், ப்ளூ கலர் ஏதாவது பெயிண்ட் பண்ணியிருந்தீனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. நேத்து தான் நான்சி இந்த ஸ்லைட் பண்ணி முடிச்சேன். அதனாலதான் பெயிண்ட் அடிக்க முடியல. இருங்க, 10 நிமிஷம் இருங்க, பெயிண்ட் அடிச்சே கொடுத்துறேன். அடப்பாவி, பெயிண்ட் பிரஷ் எல்லாம் டக்குனு போய் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, அந்த ஸ்லைடு ரொம்ப வெட்டா இருக்கு. இந்த டைம்ல ஏன் பண்டி பெயிண்ட் அடிக்கிற? அது ஒட்டவே ஒட்டாது. அங்க பாரு, பெயிண்ட் அப்படியே தண்ணியில கரைஞ்சு வர போகுது பாரு. அதெல்லாம் கரையாது நான்சி. இந்த பெயிண்ட் அந்த மாதிரி தான், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தான். நீ வேணா பாரு, இப்ப அடிச்ச உடனே எடுத்து தண்ணியில வைக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது பாரு. கம் ஆன் பண்டி, இத பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறதுக்கே உனக்கு 2 days ஆகும். எப்படி நம்ம இன்னைக்குள்ள அடிக்க முடியும்? ஸ்விம் பூல்ல விளையாண்டு நாளைக்கு அடிக்கலாம்ல. அதெல்லாம் கிடையாது ரோஸ். இப்ப பாருங்க, ஒரு 2 minutesல எவ்வளோ சூப்பரா இந்த ஸ்லைடுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறேன்னு பாருங்க. ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க பழைய வீட்டுல இருந்த ஸ்லைடு கூட அப்படிதான். அவ்வளவுதான், முடிச்சது. பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், ஓ மை காட் பண்டி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல.
உண்மையாவே ஒரு ஹோல் ஸ்லைடுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டியே. இப்பவே எடுத்து தண்ணிக்குள்ள வச்சா கரைஞ்சாலும் கரைஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயில்ல வைக்கலாம் சரியா? அதுக்கப்புறமா எடுத்து தண்ணிக்குள்ள வச்சிடலாம். அவ்வளவுதான், அதுக்குள்ள காஞ்சிரும். பண்டி எவ்வளவு பெட்டி கட்டுற? 10 நிமிஷத்துல இது காயவே காயாது. அதை எடுத்து ஸ்விம்மிங் பூல்குள்ள வச்சேனா ஸ்விம்மிங் பூல் இருக்கிற தண்ணி ஃபுல்லாவே எல்லோ கலரா மாறிடும். தயவு செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா விட்டுரு. ஒரு நாள் எல்லாம் தேவையில்லை நான்சி, நீ வேணா பாரு. இந்த தண்ணி திரும்ப கொஞ்சம் ட்ரை ஆனதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வேற என்ன கேம் விளையாடலாம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல? சீக்கிரமா யாராவது ஒருத்தர் ஐடியா கொடுங்க. பண்டி அண்ணா, இங்க பாத்தீங்களா? இந்த ஸ்டெப்ஸை இப்படி வச்சுட்டு ஸ்லைடு இல்லாட்டி பரவாயில்லண்ணா, இந்த ஸ்டெப்ஸ் மேல அப்படியே ஏறி வீட்டு மேல ஏறி அங்கிருந்து டைவ் பண்ணலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறத நானே காமிச்சிடுறேன். ரோசக்கா, நான்சி அக்கா தள்ளிக்கோங்க. இப்ப நான் டைவ் அடிக்க போறேன். ஏய், எப்படி பாத்தீங்களா? டேய் சிண்டு, சீக்கிரமா போய் அந்த ஷவர் எடுத்துட்டு வாடா. எதுக்கு பண்டி இப்ப ஷவர் எடுத்துட்டு வர சொல்ற? அவனா ஏற்கனவே தண்ணிக்குள்ள தானே இருக்கும். அக்கா, அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நமக்கு பாடி உள்ள மட்டும் தானே நினையுது. இப்ப பாருங்க, உங்க முகம் எல்லாம் நினையும் பாருங்க. ஷவரை ஆன் பண்ணி விட்டா மேல கீழன்னு எல்லாம் நினையும். யாருக்கு ஃபர்ஸ்ட் வேணும்? டேய் சிண்டு, நான் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். முதல்ல எம் மேல விடுறா. ஏய், எம் மேல விட சொன்னா நான்சி மேல விட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா பார்த்து விடு. சூப்பரா இருக்குடா. கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி. இப்பதான் நல்லா இருக்கு. டே சிண்டு சிண்டு சூப்பரா இருக்கும் போல இருக்கு. என் மேலையும் விடுறா. ரொம்ப நல்லா இருக்குடா. எப்படிடா உங்க ரெண்டு பேத்துக்கு இவ்ளோ நல்ல ஐடியா எல்லாம் வருது? மை காட் நான்சி, ஏற்கனவே ஸ்விம்மிங் பூல்க்கே நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆயிருக்கு. இதுல வேற இந்த ஷவருக்கும் வாட்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மாம் வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. ஸ்டாப் இட் சிண்டு ஷவர. அட என்ன ரோஸ்னி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? எங்க அம்மா வந்தா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கண்டுக்காம ஜாலியா விளையாடுங்க. அண்ணா, நீங்க சொன்ன 5 நிமிஷம் ஆச்சு. பெயிண்ட் காஞ்சிருச்சா இல்ல நான்சி அக்கா சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல்குள்ள பெயிண்ட் கரையுதான்னு செக் பண்ணிடலாமா? நான் தான் ஜெயிக்க போறேன், நீ போய் எடுத்துட்டு வா போ. நான்சி அக்கா, என்னமோ பெயிண்ட் தண்ணியில கரையும். நீங்க இங்க பாருங்க, ஸ்லைட பூல்குள்ள வச்சாச்சு, ஒன்னும் கரையல. மை காட், இது உண்மையாவே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் மாதிரி தான் தெரியுது. தண்ணி பட்டா கூட கரையவே இல்லையே. சிண்டு, இப்ப நீ கீழ வர போறியா இல்லையா? வர்றேன்க்கா இருங்க, நான் தானே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓகே, 1 2 3. இப்ப அப்படியே மேல போவேன் பாருங்க, திரும்ப கீழே வருவேன் பாருங்க. எப்படி மேஜிக்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம முகத்து மேல எல்லாம் வெயில் படாம இருக்கிறதுக்கு பேசாம இது மேல ஃபுல்லா வந்து அந்த ஃபோம் பால் போட்டுடலாமா? நம்ம அடியில உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா வெயில் அடிக்காது. அண்ணா, செம்ம ஐடியாண்ணா. இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்திருக்கேன், நீங்க போடுங்கண்ணா. இதெல்லாம் சுத்தமா பத்தாது, நிறைய போடுங்க. பண்டி, என்ன பண்டி, ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா இந்த ஃபோம் பால் கொட்ட போறியா? அப்புறம் எடுக்கவே முடியாது பண்டி, நம்ம இருக்கிறதே தெரியாது. அதான் நான்சி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த ஃபோம் பாலுக்கு அடியில போயிட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நம்ம வந்து இருக்கிறதே தெரிய மாட்டோம். வெயில் நம்ம மேல படவே படாது. அங்க பாரு, அந்த பால் மேலதான் படும். புரியுதா? நல்லா இருக்கல? சரி போதுமா? ஐயோ பண்டியண்ணா, இது சுத்தமா பத்தாதுண்ணா. இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்கண்ணா. அங்க பாருங்க, சென்டர்ல மட்டும்தான் போட்டிருக்கீங்கண்ணா, சைட்ல ஃபுல்லா போடவே இல்ல. இன்னும் நிறைய போடுங்கண்ணா, அப்பதான் வெயில் அடிக்காது. வாவ், தட்ஸ் a great idea guys. இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அடியில போய் பார்க்கறேன். ஓ மை காட், உண்மையாவே இதுக்கு அடியில போனா என்னால மூச்சு விட முடியுது. பட் ஸ்டில் வந்து என் மேல சுத்தமா வெயில் அடிக்கவே இல்ல. சூப்பரா இருக்கு கைஸ். பண்டி, ஒன்னு பண்ணலாமா? நம்ம இந்த ஃபோம் பால் கடியில பேசாம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? நான்சி, உண்மையாவே நீங்க 2 பேர் இருக்கிறது சுத்தமாவே தெரியலப்பா. ஆனா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஹைட் அண்ட் சீக் எல்லாம் விளையாட முடியாது, சரியா? நான்சி, நான்சி, இந்த பண்டியும் சிண்டுவும் இங்கே தான் இருக்காங்க. நான்சி மட்டும் எங்கே போனா? டே பண்டி, இந்த நான்சி ரொம்ப நேரமா எங்கடா? பாத்திரம் அவ்வளோ இருக்கு கழுவுறக்கு. நான்சி அக்கா, உங்களை தான் உங்க அம்மா பாத்திரம் கழுவ கூப்பிடுறாங்க. ஐயோ பண்டி, நான் இங்க இருக்கிறத சொல்லாத பண்டி, ப்ளீஸ் பண்டி. ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டு போயிடுறேன் பண்டி, ப்ளீஸ் பண்டி. ஏண்டா பண்டி, நான் உங்ககிட்ட 2 நிமிஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான்சி எங்கன்னு பதில் சொல்லாம அப்படியே தண்ணியவே பார்த்துக்கிட்டு இருக்க. நான்சி எப்போ உங்க கூட தான்டா விளையாடுவா? எங்கடா போனா? அவளை சீக்கிரம் கூப்பிடு. ஆண்டி, அவ அப்ப வந்தா ஆண்டி. கொஞ்ச நேரம் இங்க விளையாண்டுட்டு ரோஸ் கூட சேர்ந்து ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா ஆண்டி. ரோஸ் வீட்ல போய் கேளுங்க போங்க. என்னது, ரோஸ் வீட்டுக்கு போயிட்டாளா? நீ இல்லாம ரோஸ் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாளே. எக்ஸாம் இருக்கிறப்ப படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிறா. எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டதுக்கு அப்புறம் ரோஸோட போய் கமெண்ட் ஸ்டடி பண்றாளா? ஏதாவது உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஆண்டி, நீங்க படிச்சாலும் திட்டுறீங்க, படிக்கலினாலும் திட்டுறீங்க. டே சிண்டு, உங்க பெரியம்மா தான் உன்னை நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. ரோசம்மா, ரோசம்மா இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் நான்சியை வர சொல்லுங்க ரோசம்மா, வீட்டில் நிறைய வேலை இருக்கு. நான் வேற கடைக்கு போக வேண்டியது இருக்கு. நான்சி மாம், நான்சி இங்க இல்ல. நீங்க எதுக்கும் பண்டி சிண்டு கிட்ட கேளுங்களேன். நான்சி மார்னிங்ல இருந்து இங்க வரவே இல்லையே. அட கடவுளே, என்னது இது? இவங்க இப்படி சொல்றாங்க. இவங்க ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாங்களே. இந்த பண்டி கரெக்டா பார்த்தானா இல்லையா? ஏண்டா பண்டி, நான்சி ரோஸ் வீட்டுக்கு தான் போயிருக்கிறதா சொன்னேன். அங்க போய் கேட்டா அவங்க அம்மா நான்சி காலையில இருந்து வரவே இல்லைன்னு சொல்றாங்க. எங்கடா போனா நான்சி?
ஆண்டி இங்க வந்தா ஆண்டி, நேரா உங்க வீட்டுக்கு போற மாதிரி போனானா, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டேன். எங்க போனான்னு எனக்கு தெரியாதா ஆண்டி? அட கடவுளே, என்கிட்ட சொல்லாம இந்த தெருவை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஊர்ல 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பொண்ணு வேற இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஒருவேளை ஹேமா வீட்டுக்கு போயிருக்காளா? எதுக்கும் சீக்கிரமா போய் ஃபோன் பண்ணி பார்ப்போம். அந்த ஹேமா நம்பர் தெரியுமா? ஏதோ டைரியில எழுதி வச்ச மாதிரி இருக்கு. நான்சி அக்கா, நல்லா இந்த ஃபோன் பால் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குக்கா. ஒரு 10 நிமிஷத்துக்கு தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க. பண்டி எங்க அம்மாவுக்கு உண்மையாவே நான் இருக்கிறது தெரியலையா? பண்டி இதுக்கும் இடையே எனக்கு தும்மல் கூட வந்துருச்சு தெரியுமா? நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை பண்டி, போயிட்டாங்கல்ல. இப்ப வெளியில வரட்டுமா? வெளியில வா நான்சி, அவங்க போய் 5 நிமிஷம் ஆச்சு. என்னது இது? போலீஸ் ஜீப் எல்லாம் நம்ம தெருவுக்கு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை புஷ்பா வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது போலீஸ் ஜீப் போகுதா பண்டி? எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல தெரியுமா? இது நல்லா சேஃபான ஏரியா தானே. இங்கிருந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையே. பசங்களாம் நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுருக்காங்க. ஏன்பா இங்கே ஊர் பேர் தெரியாதவங்க யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி யாராவது இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்களா? பண்டி அண்ணா என்னன்னா கேக்குறாங்க. அங்கிள் அந்த மாதிரி எல்லாம் நாங்க யாரையுமே பார்க்கல அங்கிள். யாரையுமே பார்க்கலங்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா ஃபோன் பண்ணி குழந்தைய காணோங்கிறாங்க. சரி அவங்க கிட்டேயே போய் விசாரிச்சு பார்ப்போம். மேடம் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் வாங்க. சார் வாங்க சார். என் பொண்ணு எப்பவுமே இந்த பக்கத்து வீட்டு பண்டி சிண்டு கூட தான் சார் விளையாடுவா. இன்னைக்கு கேட்டா ரோஸ் வீட்டுக்கு போனதா சொல்றாங்க சார். அவ அங்கேயும் போகல சார். என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா சார். எனக்கு என்னமோ யாரோ அவளை நல்லா கடத்திட்டாங்கன்னு தோணுது சார். ஏமா உங்கள் பொண்ணு வெளியில் வந்தா எங்கே போகிறா ஏது போகிறான்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்க்க மாட்டிங்களா? இப்படி 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா இது? ஊரில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்கள் பொண்ணு காலையில் 11 மணிக்கு காணாமல் போனது. இப்போ மணி 2 ஆகுது. என்னம்மா நீங்கள்? சரி உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ, நேம், டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஐயோ பண்டி அண்ணா, அங்க பாத்தீங்களா? நான்சி அக்காவை காணோன்னு அவங்க அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பிரச்சனை பெருசாயிருச்சு. நம்ம நல்லா இன்னைக்கு வாங்க போறோம். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் அவ்வளவுதான், என்னதான் பிடிப்பாங்க. நான் போறேன்னா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் போய் தூங்குறேன். என்ன கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஐயோ நான்சி, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். உங்க அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க நான்சி. நான்சி தயவு செஞ்சு வெளியில வா நான்சி. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள தயவு செஞ்சு வெளியில வந்துரு. ஐயோ பண்டி, உண்மையாவா சொல்ற? இப்ப நான் போனேன்னா எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்குவேன். இப்ப நீ வெளியில வரலைன்னா அதை விட பெரிய பிரச்சனையாக போகுது நான்சி. எப்பவுமே உங்கள் பொண்ணு இவங்களோட தான் விளையாடுவாளா? சரி இருங்க, இவங்க கிட்ட போய் கேட்டால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அங்கேருந்து ப்ரொசீட் பண்ணலாம். இந்த பசங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கனே. தம்பி எப்போவுமே அவங்க பொண்ணு உங்கள் கூட தான் விளையாடுவாளாமே. அது எப்படி இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் எங்கே போனா? கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கப்பா. சீக்கிரம் கண்டுபிடிக்கலனா கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? எத்தனை மணிக்கு அவளை கடைசியாக பார்த்தீங்க? எங்கே போனா? சார் அது எனக்கு அவ எங்க இருக்கான்னு நல்லா தெரியும் சார். வாட்? அவ எங்கே இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? எங்கே இருக்கா? சீக்கிரம் ஃபோன் பண்ணி அவளை முதல்ல வர சொல்லுங்க. இங்கே அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான்சி வெளியில வந்துரு நான்சி. இதுக்கு மேல சுத்தமா சமாளிக்க முடியாது நான்சி. வெளியில வா ப்ளீஸ். ஐயோ போச்சு. சார் நான் இங்க தான் சார் இருந்தேன். அம்மா நான் இங்க தான்மா இருந்தேன். சும்மா உங்க கூட பிராங்க் பண்ணி விளையாண்டேம்மா. நீங்க வந்து பண்டி கிட்ட பேசும்போது கூட நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்னம்மா இதெல்லாம்? பசங்க ஏதோ ஒளிஞ்சு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. அது புரியாம இங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அட கடவுளே சார், இந்த பசங்க கிட்ட நான் ரொம்ப பயந்து போய் கேட்டேன் சார். அப்ப கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல சார். என்னம்மா இதெல்லாம்? பசங்களுக்கு விளையாட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம வளர்த்திருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்ககிட்ட கேட்காம நான் வேற கண்ட்ரோல் ரூமுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அவங்களும் வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க. எல்லாத்தோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய உங்களுக்கு சேர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க.